ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ. அதாவது ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 14 சண்டே எழுதிருப்பீங்க. சரிங்களா? கோட் நம்பர் 443 அதான் மேஜர் நமக்கு சிவில் சிலபஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் வந்து பேசிக்காக கேட்டிருக்காங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸாக வந்துதா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொஷின் வந்துதா? சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொன்னோம், மேக்ஸிமம் இதையே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 180+ கொஷின் பக்கமாக சாலிடாக அட்டன் பண்ணலாம் நம்ம சொன்னோம். ஸோ அதேமாரி தான் வந்திருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ அதாவது ஜென்ரலாக இதனுடைய பேசிக் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்டை மாற்றலை. லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதேமாரி தான் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் மாரி 10 கொஷின் பக்கம் கேட்டிருந்தாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றதே தெரியல. 180+ கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸாகவே இருந்தது அப்படின்றது மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஓகேங்களா? அதாவது இந்த எஃபெக்டிவ் லென்த் என்னென்ன கொஷின் மாரி பேசிக் கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் லென்த் சிம்பிளி மீன்ஸ் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் இஸ் த ஃப்ரீ. ஓகேங்களா? அதாவது போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டர்பிலிட்டி, ஸ்ட்ரெஸ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ் கொஷின்ஸ் மீன்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஃபோர்ஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ணாத கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 10-15 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். அது எல்லாமே பேசிக்ஸ். அதாவது ஓல்டு ஐஎஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுலாம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் காப்பி பண்ணி போட்டிருந்த மாதிரி இருந்தது. சரிங்களா? கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் சேம் தான், பட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து மாற்றிருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ்லாம் இருந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் கொஷின், ஜிபிஎஸோட பேசிக் கொஷின் கேட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் லிமிட் என்ன, ஓகே, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க. டிஃப்ளெக்ஷன், கேன்டிலிவர் பீம் ஃப்ரீ அண்ட் லோட் டிஃப்ளெக்ஷன் கொஷின். சால்வேஜ் வேல்யூ என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சால்வேஜ் வேல்யூ என்ன, புக் வேல்யூனா என்ன, சரிங்களா? ஸ்கிராப் வேல்யூனா என்ன, ஓகே. அதே மாதிரி தான் லிக்விட் லிமிட்டு, பிளாஸ்டிக் லிமிட்டு, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், லிக்விடிட்டி இண்டெக்ஸ், அன்சர்ஸ் இண்டெக்ஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ். சரிங்களா? அடுத்து அதாவது எல்லா கொஷினும் எழுதலை. அதாவது ஒரு 200 கொஷின் இருக்குது அப்படின்னா எல்லா கொஷின் நமக்கு எழுதுறேன். நமக்கு இந்த கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா, அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும் நம்ம பேசிக் கொஷின் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? எஸ். அதாவது கீ நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீ நம்ம போடுவோம். எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். அடுத்து வந்து ஸ்டாட்டிக் இன்டென்சி, இந்த பேட்டர்ன் காலம் சொல்லிட்டே இருந்தோம்னா கேஎல் யாரில் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணும் பிகாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அடிஷனல் ஷியர் டிஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது லேஸ்டு காலம் வந்து 1.05%, 5% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். அடுத்து ஸ்டாட்டிக் இன்டென்சி, லேமினார் ஃப்ளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கொஷின், ஸ்டாண்டிக் இன்டென்சி, லேமினார் ஃப்ளோ, கேரி ஓவர் ஃபேக்டர் கொஷின் கேட்டிருந்தாங்க. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃப்ளோட்டோட வேல்யூ 0, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது ஓவரால் இதனுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? அதாவது ஈஸி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150+ மார்க்ஸ். ஓகேங்களா? 150+ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 170 ஒரு 170 160+ 170+ வரணும். கொஞ்சம் வந்து அது மாடரேட்டான வந்து கொஷின் தான். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் பண்ணல. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கொஷின் பக்கமாக சால்வ்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசி ஏஇ கூட கொஞ்சம் ஈஸியாக பேசிக் கொஷின்ஸாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஜேடிஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சால்வ்டு கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதனுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் தான். என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்டு மாற்றவில்லை. லாஸ்ட் இயரில் எப்படி இருந்ததோ அதே ஸ்டாண்டர்டு தான் இப்போயே இருந்தது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிஇ ஒரு ஸ்டூடெண்ட் போய் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஈஸி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து மாடரேட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட், இதன் டிப்ளமோட வேகன்சி தானே நமக்கு இது. சரிங்களா? ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா மாடரேட் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டிப்ளமோ லெவல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160+, ஓகேங்களா, மேக்ஸிமம் 150+ சொல்கிறாங்க டிப்ளமோ லெவல் அப்படிங்கும்போது. ஏன்னா எல்லாமே எலிஜிபிள் தானே நமக்கு இது. அப்போ 160+ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் டிஸ்கஷனில் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 160+, ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல இந்த 160+, சாரி, ஸோ இந்த 160+ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 160+ வரும் சார், 160+ வரும் சார், 160+ வரும் தான் சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆவரேஜாக, ஓகேங்களா, அப்போ ஆவரேஜாக எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 160+ ஒரு 10 பேர் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 170+ வர வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170+ ஒரு ஆவரேஜாக வந்து 170+ சொல்லுவாங்க. மாடரேட்டாக, ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180+, அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 160+ன்றாங்க, 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 170+ன்றாங்க,
இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக ஒரு 180 கொஷின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினில் 160 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. தெரிஞ்ச கொஷின், அதாவது தெரிஞ்ச கொஷின் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து 160 பக்கமாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதில் மீதி 40 கொஷினில் நமக்கு ஒரு 10 5 ஓகேங்களா, 10 ஓகே மேக்ஸிமம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 10 மார்க் வருது அப்படின்னா ஒரு 170 அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ மேக்ஸிமம் இதில் கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 160 ஓகேங்களா, ஒரு 160 ப்ளஸ் 170 தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சே வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போகுது. சரிங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 170 to 180 அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லப்பா. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் மார்க்கே, அவ்வளோதான் நமக்கு வரும். ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கணும், கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரணும் அப்படின்னா 160 to 170 மார்க் அவ்வளோதான் வரணும். அப்போ ஜென்ரலாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 160 அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எண்டு மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180, ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 170 மார்க் இருந்தால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே 170 கொஷின் ரைட் ஆகுது, நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து வந்து ஜிஎஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கமெண்ட் கேட்டுக்கல, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கொஷின் மட்டும்தான், ஏன்னா நம்ம கொஷின்ஸ் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரத்தான் ஆல்ரெடி போட்ட கிளாஸு ஓகேங்களா, டிஎன்பிசி ஜேடிஓக்குன்னு போட்ட கிளாஸ், இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் சொன்னது ஞாபகம் வச்சு, இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கொஷின் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து கடைசி நேரத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் புதுசாக சிலபஸில் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போது ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எழுதி வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி படித்த கொஸ்டின் டிஎன்பிசி ஏஐக்கு படிக்கிறவங்க ஜேடிஓக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸை நமக்கு தெரிஞ்ச சிலபஸை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பேரலாக வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 160 ஓகேங்களா, 160 ப்ளஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண கொஷினே வந்திருக்கு. ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ண கொஷின் வரட்டும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் சீட் வந்தோம்னா எத்தனை கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், 168 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏயில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அதே கொஷின் தான் அப்படியே இருந்தது. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேடிஓக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக, அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயரில் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ ஓகேங்களா, எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியருக்கு. ஸோ அதனுடைய பேசிக் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லாஸ்ட் இயரில் என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏயில் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அவங்க இந்த வருஷம் ஒன்று அடுத்த வருஷம் ஒன்றுலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கொஷின் எப்பயுமே ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் தான். கரெக்டாக கோடு புக்குனா கரெக்டாக IS 800 2007 கோடு புக்கை மென்ஷன் பண்ணி கரெக்டாக கேட்பாங்க. சரிங்களா? எஸ். அதேமாதிரி IS 456 2000 அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. 9078 கோடு புக்கு ஒரு கொஷின் எடுத்து போடுறது. சரிங்களா? 9078லேருந்து ஒரு கொஷின் தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக என்ன கொஷின்ஸ் இருக்குது, ரீசெண்டாக என்ன கோடு புக் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து கரெக்டாக கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்சி ஜேஇயில் என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டு சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா 1300 போஸ்டிங் பக்கமாக ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் டீட்டெயில் எனக்கு தெரியல, பட் 1343 ஓகேங்களா, எஸ் 1343 பக்கமாக போஸ்டிங் இருந்தது அப்படின்றது நான் பார்த்தது. ஓகேங்களா? ஸோ யாராவது எஸ்எஸ்சி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அதாவது ரிவிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமன். ஓகேங்களா? எதுக்கு எந்த சப்ஜெக்ட் இருந்தால் இருந்தாலும் ஓகேங்களா, கொஷின் லெவல் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி தான் நீங்கள் எஸ்எஸ்சி ஜேஇக்கு படித்தாலும் சரி, ஏஐக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிசி ஏஐக்கு படித்தாலும் ஜேஇக்கு படித்தாலும் சரி, ஐஏஎஸ் படித்தாலும் கேட் படித்தாலும் சரி, ரிவிஷன் அப்படின்றது காமன் தான். ஓகேங்களா? எஸ். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டென்சிட்டி கேட்குறாங்க. ட்ரை டென்சிட்டி காமா டி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு காமா டபிள்யூ 1+W அவ்வளோதான். ஸோ இதே இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஜேஇயில் கேட்கலாம். சரிங்களா? சம் வேல்யூ கொடுத்துருங்க டென்சிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஏஇயில் ஜேஇ டிஎன்பிசி ஏஐயில் கேட்கலாம். சரிங்களா? 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? எஸ் கொடுத்துட்றாங்க, அடுத்து வாட்டர் கண்டு கொடுத்துறாங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தாங்க, எங்களுக்கு ட்ரை டென்சிட்டி கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், SE = WG போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் E கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் காமா டி கண்டுபிடிக்கணும். இது வந்து கேட்டில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது கான்செப்ட் எல்லா எக்ஸாமுக்கும் சேம் தான். ஓகேங்களா? கொஷினுடைய மெத்தட் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நீங்கள் இந்த மாரத்தான் கிளாஸ் போட்டோங்களா, மாரத்தான் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஎன்பிசி ஏஐக்கு மட்டும் தான் நீங்கள் மாரத்தான் போடுறீங்க, மற்றதுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் எல்லாமே வந்து சேம் தான். சரிங்களா? ஸோ அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து எப்போ உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு 160+ கொஷின்ஸ் ரைட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு 150 கொஷின்ஸ் எனக்கு வந்து ரைட் ஆக பாசிபிலிட்டின்னு சொல்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?
ஸோ அதை வச்சு பேசிக்காக கட் ஆஃப் எவ்வளோ கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். டிசைன் ஆஃப் ஆர்சிசி படிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ் ஷியர் பாண்ட் ஆங்கரேஜ் டார்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அது மட்டும் தான் ஷியர் பாண்ட் ஆங்கரேஜ் டார்ஷன் அண்ட் ஸ்ப்ளைசிங் ஓகேங்களா. டெவலப்மெண்ட்டில் இடத்துல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.